இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம யாரை கற்றுக்கொள்ளுகிறோம்? என்ன சத்தியத்தை சபையில போதித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்ம பழைய ஏற்பாட்டை வாசிக்க வேணாம்னு சொல்லலைங்க. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளாத ஒரு சத்தியத்தை நாம் பழைய ஏற்பாட்டில் கற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தேவையான சத்தியத்தை விட்டு பழைய ஏற்பாட்டுக்கு போய்விடக் கூடாது. இந்த கிறிஸ்துவின் உபதேசம் பழைய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்களை வடிகட்டி எனக்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கு. இந்த கிறிஸ்துவின் பார்வை கொண்டு நான் எதை பார்க்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டை பார்க்கணும். கிறிஸ்துவின் பார்வை இல்லாமல் நான் பழைய ஏற்பாட்டை பார்க்க கூடாது. இது பயங்கரமான ஆபத்தாய் போய்விடும். நான் இப்ப என்னுடைய முன்னோர்கள் செய்ததெல்லாம் திரும்பி பார்க்கிறேன். என் வீட்டுல எங்க தாத்தா பாட்டி என்னென்னமோ செய்திருக்கிறாங்க. சில நல்லதும் செய்திருப்பார்கள், ஆனால் அதிகப்படியான தீங்கும் செய்திருப்பார்கள். அங்க இருந்து நான் திரும்பி வந்து இப்ப கொஞ்சமா எனக்கு நாகரிகம் வந்திருக்கிறது, படிப்பறிவு வந்திருக்கிறது. இப்ப நான் நிறைய மாற்றத்திற்குள் வந்திருக்கிறேன். திரும்ப அவர்களிடத்துல போய் இல்லாததும் பொல்லாததையும் நான் கற்றுக்கொள்ள முடியாது. அவங்க சடங்குகளை ஊறி போனவர்களா இருந்தார்கள், படிப்பை குறித்து அக்கறையற்றவர்களா இருந்தார்கள். இப்படி நிறைய அவர்களிடத்துல மைனஸ் பாயிண்ட் இருக்கு, சில பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அப்ப நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஒரு இடத்துல வந்து சீர்தூக்கி பார்த்து அவங்க எதெல்லாம் தவறாய் செய்தார்களோ அதையெல்லாம் யோசித்து அதை புரிந்து கொண்டு அவங்களிடத்துல எது சரியா இருக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு அந்த ஞானம் வேணும். அவங்க செய்தது சரியா தவறாங்கிற ஞானம் எனக்கு தேவை. அந்த ஞானம் யார் தருவா? இயேசு கிறிஸ்து தருவார். அன்றைக்கு இருந்த பரிசேயர்களிடத்துல கூட ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். பூர்வத்தாருக்கு இப்படி உரைக்கப்பட்டதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஓய்வு நாளை குறித்து அவர்கள் தவறாய் இருக்கும் பொழுது சரியாய் அவர்களுக்கு வியாக்கியானம் செய்தார். சில இடங்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல சபித்தலை குறித்த வசனம் வேறு விதமாய் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அல்லது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சபித்தா அவங்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. எனக்கு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறதா? சபையில கிறிஸ்துவின் போதனையை போதிக்காத சபைகள் கிறிஸ்துவின் சபை என்று எப்படி அழைக்கப்பட முடியும் என்று நான் கேட்கிறேன். நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டையே கிட்டத்தட்ட நாம காணாமல் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நிறைய இடங்கள்ல புதிய ஏற்பாடு இல்லை. புது வருடம் என்று வைத்துக் கொண்டாலே வாக்குத்தத்தங்கள் எங்க போக வேண்டியிருக்கு? பழைய ஏற்பாடு தான். மாதம் வாக்குத்தத்தம் எங்க போக வேண்டியிருக்கு? பழைய ஏற்பாடு. டெய்லி வாக்குத்தத்தம் எங்க இருக்கு? பழைய ஏற்பாடு. கேலண்டர்ல 99% என்ன வசனம் தான் இருக்கு? பழைய ஏற்பாடு தான் இருக்கு. இந்த டைம் நம்ம தியோஸ் காஸ்பலால ஒரு கேலண்டர், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிந்திக்க கூடிய வசனங்களா நம்ம போட்டிருந்தோம். கடையில அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. நாம தேடி போய் இந்த வசனம் எல்லாம் நல்லா இருக்கு, உணர்த்து விக்க கூடியதா இருக்கு, இந்த வசனத்தை எடுக்கலாம். உடனே அவங்க மிஷினரி கேலண்டரா, சரி எடுத்துக்கங்க. அதுக்கு பேர் என்ன கேலண்டர்? மிஷினரி கேலண்டராமா. அதாவது நம்மை உணர்த்து விக்க கூடியது, கர்த்தருக்காக நீங்கள் பாட அனுபவிக்க வேண்டும், இப்படி எல்லாம் வசனம் இருந்தா அதுக்கு பேர் என்னது? மிஷினரி கேலண்டரா. அப்பதான் நமக்கு யோசனை வருது, என்னது இது மிஷினரி கேலண்டர்? அப்ப அது என்ன கேலண்டர்? அதுக்கு பேர்லாம் கிடையாது. அது உண்மையான கிறிஸ்தவர்களுடைய கேலண்டர். இதெல்லாம் மிஷினரிகளுடைய கேலண்டர். ஆக மொத்தத்துல இன்றைக்கு மக்கள் மனதில் எதை பதித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பாடுன்னு ஒருத்தர் பேசிட்டாருன்னா அது என்னது? மிஷனரி. கிறிஸ்தவர்களுக்கு அது தேவையில்லை. நிறைய பேருடைய கண்ணோட்டமே அப்படித்தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டை உபதேசி இல்ல, அது மிஷனரிகளுடைய, அது எதுக்கு நமக்கு? யாரு சொன்னா? நாம மிஷனரிகள் என்று அவர்களை என்ன பண்ணிட்டோம்? தனியா பிரிச்சு வச்சுட்டோம். மிஷனரிகள் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. நாம எல்லாருமே யாருதான்? ஏதோ ஒரு மிஷனுக்காக அனுப்பப்பட்டவர்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு மிஷனை செய்யும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். தட்ஸ் இட். நாம எல்லாருமே மிஷனரிகள்.